கிறிஷோட விஷயத்த பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட முத்து வந்து சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, ரோஹினியுமே இத கேட்டு ரொம்ப பதட்டம் பண்றாங்க. என்னடா இது முடிஞ்சு போச்சுன்னு நெனச்ச பிரச்சனை திருப்பி ஆரம்பிக்குது. இதுல என்ன திருப்பி எதனா உண்மைய கண்டுபிடிச்சாங்கன்னா, திருப்பி நம்ம வம்புல மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, முத்து சிஐடி வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அருண் கிட்ட பார்த்தீங்கன்னா, சீதா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்துடுறாரு. இதனால டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்கு போய், "ஏன் உன் தங்கச்சி வந்துட்டு என் பேச்ச கேட்காம அருண் கிட்ட பேசிட்டு இருக்கா? அவன் என்னத்துக்கு இவ கூடலாம் பேசிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்ல, "யாருங்க நம்ம சீதாவா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. ஏதோ தெரியாதவங்கன்னு பேசிப்போங்க. நீங்க சண்டை போடுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இனிமேல் பேசிக்க மாட்டேன். நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்ல, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து நேரா அவங்க மாமியா வீட்டுக்கு போயிட்டு, அங்க போய் சீதா கிட்ட பார்த்தீங்கன்னா, அவன் தான் எங்களோட வம்பு இழுத்த டிராஃபிக் கான்ஸ்டபிள். அவங்ககிட்ட இனிமேல் பேசாத, அவங்ககிட்ட எந்த சகவாசமும் வச்சுக்காத அப்படின்ற மாரி சொல்ல, உடனே மாமா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் டியூட்டில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. அப்ப ஏதோ ஒரு முறை உங்களுக்கு ஃபைன் போடான்னு சொல்லி அவர் கெட்டவன்னு சொல்றது தப்பு மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப நான் இவ்வளோ தூரம் சொல்றவன் நான் என்ன லூசா? நான் சொல்றேன்ல அவங்க கூட இனிமேல் பேசாத அப்படின்னு. சரி மாமா நீ சொல்லிட்டல்ல நான் இனிமேல் பேசுறதில்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, சீதா வழக்கமா போயிட்டு இருக்கிற நேரத்தில தான் அருண பார்க்குறாங்க. அருணும் வந்துட்டு, "எப்படி இருக்க சீதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? என் மாமா கிட்ட ஏங்க வம்பு இழுத்தீங்க?" அப்படின்னு சொல்ல, "யார் உங்க மாமா?" அப்படின்னு கேட்க, மு வண்டி ஓட்டி இருக்காரே முத்து அவரு தான் எங்க மாமா அப்படின்னு சொல்ல, இத கேட்ட அருண் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. "அவரு உன் மாமனா? அந்த ஃப்ராட உன் மாமா? அந்த பொறுக்கி எப்ப வேணா பார்த்தா நான் புடிச்சு ஜெயில்ல போடலாம்னு சொல்லி நெனச்சிருக்கேன். அவன் உன் மாமான்னு சொல்றான். அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமான்னு?" சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, "அவரு என்னதான் பண்ணியிருந்தாலும் அவரு என் மாமா. அவர் விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க. அவரு ஏதோ ஒரு ஆத்தத்துல எதனா பண்ணியிருப்பாரு. அத நீங்க மன்னிச்சிடக்கூடாது." அப்படின்னு சொல்ல, "அது ஆத்தத்துல என்ன டியூட்டிய கழட்டி வச்சு என்ன 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண வச்சான். அப்படி இருக்கும்போது அவன எப்படி நான் மன்னிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவன் விஷயத்த நீ என்கிட்ட இனிமேல் பேசாத" அப்படின்னு சொல்ல, "ஏங்க நான் என் மாமாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்ல, "உங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்றா தானே என்கூட இனிமேல் பேசவே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. "ஓ! உங்களுக்கே அப்படி இருக்கா? அப்ப நானும் உங்க கூட பேசுறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீதாவுமே முறுக்கி திரியிறாங்க. இத பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா, இவன இப்படியே விட்டா ஆகாது. அங்க கை வச்சு, இங்க வச்சு திருப்பி எங்க குடும்பத்தில கை வைக்கிறானா? சீதா மூலியமா திருப்பி என்ன பழி வாங்கணும்னு தான் நெனைக்கிறான். அவன இப்படியே விட்டா சும்மா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருண பழி வாங்குறதுக்கான தக்க தருணத்த பார்த்தீங்கன்னா, முத்துவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.